Hi, hello, and welcome to Duck Out after a Hello. wonderful match. கடைசியாக நம்ம ஒரு வழியாக அந்த ஜிங்ஸை ப்ரோக் பண்ணி எப்படியோ ஜெயிச்சிட்டோம். ஒரு ஒரு மேட்ச் என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஃப்ரீடமாக ஜாலியாக ஜெயிச்ச மாதிரி இருந்துச்சு. பழைய சிஎஸ்கே ஓரளவுக்கு ரெட்ரீவ் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இருந்தாலும் எனக்கு இனிமேல் எப்படி ரிவ்யூலாம் பண்ண போகிறோன்னா, ஜஸ்ட் கீ மூமெண்ட்ஸ் ஆஃப் தி மேட்ச் எப்படி வேணாலும் போயிருக்கலாம் அப்படின்ற ஒரு மொமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு சும்மா ஒரு 5 பாயிண்ட் தியரியா ஆரம்பிக்க போறோம். ஃபர்ஸ்ட் வெல்கம் ருத்ரா அண்ட் வெல்கம் பபுல். ஹலோ, வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா. எஸ் ஆஃப் கோர்ஸ். நம்ம 3 பேர் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சோ. கடைசியா டெஸ்ட் சீரிஸ் அப்போ பேசுனதுன்னு அதுவும் சரி, வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. சிஎஸ்கே ஜெயிச்சாதான் வீடியோ போட முடியாது. கொஞ்சம் ஆழ்ந்த சோகத்துல இருந்தோம் கொஞ்சம் நடுவுல. மறுபடியும் பளிச்சுன்னு வெளிச்சத்துக்கு வந்துருக்குது. எனக்கு இன்னைக்கு டாஸ் வின் பண்ணி ஓகே நம்ம அவங்க பேட்டிங் எடுத்தப்போ என்ன நினைச்சேன், மேபி சேசிங் டிஃபிகல்ட்டா இருக்கும், அதனால தான் எடுத்திருக்காங்க போல. பவுலிங் ஃபெல்ட்ரி விக்கெட் கொஞ்சம் ஸ்லோ பிச்சு அப்படின்றப்ப தோனியுமே 50-50 தான் சொன்னாப்புல. அப்படின்றப்ப எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, ஏன் நம்ம ஸ்ட்ரைட்டாவே ஸ்பின் வச்சு ஆரம்பிக்கல அகெயின்ஸ்ட் மேட்ச் அப் லைக் நரேன்? ஏன்னா நம்ம அவங்க டீமை பார்த்தோன்னா மொயின் அலிலாம் வச்சு ஆரம்பிக்கிறாங்க. ஏன் நம்ம அந்த அளவுக்கு கூட ஸ்பின்னர் இல்லையா? அதுவும் இல்லாமல் நம்ம கிட்ட எக்ஸ்பிரஸ் ஸ்பேஸ் இல்லை நிறைய டேக்கிள் பண்றதுக்கு. ஈஸி ரன்ஸ் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கு என்னோட பாயிண்ட் என்ன அப்படின்னா ஐ திங்க் நம்ம அன்ஷுல் கம்போஜ் ஆடுறோம் அப்படின்னா தே ஆர் சீயிங் அஸ் அ பவர் பிளே போலர். ஏன்னா போன மேட்ச்லேயே கலீல் அஹமத் தான் இந்த 19th ஓவர் போட்டான்னு நினைக்கிறேன். அன்ஷுல் கம்போஜ் வாஸ் நாட் ப்ரிஃபர்ட். ஈவன் தோ கலீல் அஹமத் வாஸ் ஹேவிங் அ பேட் டே, அவனை கன்சிடரே பண்ணல. ஸோ அவனை ஒரு பவர் பிளே போலராக பார்க்கும்போது அந்த ஓப்பனிங் ஸ்டார்ட்ல அண்ட் ஈடன் கார்டன்ஸ்ல அப்போ அந்த பவுன்ஸ் அண்ட் ஸ்விங் சீம் இருக்கிறதுனால அந்த ஆப்ஷன் போயிருப்பாங்கன்னு என்னோட இது. ஸோ அண்ட் இந்த சீசன் நம்ம எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்பின்னர் வச்சு ஆரம்பிக்கிறோம், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அந்த மாதிரி ஒரு பிளானே இருக்க மாட்டேங்குது. தோனி அந்த மாதிரிலாம் பண்ணுவாரா முதல்ல? நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு இன்னொரு பாயிண்ட்டும் இருக்கு. நீங்க சொன்ன அந்த நரேன் பாயிண்ட்டுக்கு இன்னைக்கு நரேனுக்கு அவங்க ஒன்று கிளியரான பிளானோட வந்தாங்க. ஆக்சுவலி நான் நோட்டீஸ் பண்ணதுல ஸ்ட்ரைட்டாவே கலீல் காலிக்கே போட்டாங்க. he came around the wicket for Narain, deep square leg, deep mid wicket வச்சு they are trying to attack their bats. ஸோ அந்த மாதிரி ஒரு கிளியர் பிளானோட இங்க போடலாம் அங்க போடலாம். நரேன் ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் 2 ஓவர் ஆடவே இல்லை. இவனும் அந்த ஓப்பனிங் ராமுல குர்பாஸும் ராணியும் தான் ஃபர்ஸ்ட் ஓவர்ஸ் ஆடினாங்க. 3rd ஓவர்ல தான் நரேன் ஃபர்ஸ்ட் பாலே ஆடணும். அண்ட் அதுலயும் அவன் பெருசா அடிக்கல. தென் அஸ்வின் கேம் ஆன். அப்போதான் அந்த இன்சைட் எட்ஜ் 4 and 6ல வச்சு ஸ்டார்டட் ஸ்கோரிங். ஸோ ருத்ரா, நீ அதான் ஃபீல் பண்றியா? இல்ல, அதான் கிட்டத்தட்ட எனக்கும் சேம் தாட் தான். இப்போ நம்ம ஸ்பின்னர்ஸை ட்ரை பண்ணிட்டோம். லைக் ஸ்பின்னர்ஸ்னா அஸ்வினை தான் மெயினாக ட்ரை பண்ணிட்டோம். அஸ்வின் நாட் த ஓல்டு அஸ்வின். அண்ட் லைக் அஸ்வின் பவர் பிளேல ஒர்க் அவுட் ஆகல. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ டிஃபென்ஸும் அகைன் காலில் போட ட்ரை பண்ணான். பட் நரேன் கேப்பை பிக் பண்ணார் 2 வாட்டி. ஸோ அகைன் ஃபர்ஸ்ட் பவர் பிளேல போட்டதுக்கு 14 ரன்ஸோ 15 ரன்ஸோ ஏதோ போனான். ஸோ அதான் பவர் பிளேல ஸ்பின்னர்ஸ் ஒர்க் அவுட் ஆகல. ஐ திங்க் அண்டர்ஸ்டாண்டபிள். ஏன்னா இப்போ பேட்டர்ஸ்லாம் ஒரு ஃப்ரீடமாக வராங்க, வந்தோடனே போட்டு அடி கடாசுன்ற மாதிரி வரப்போ ஸ்பின்னர்ஸ்க்கு ஒரு சே இல்லாம இருக்கு. இப்போ நம்மளுக்கு ஏன் கான்வே ஏன் ஒர்க் அவுட் ஆகலன்னா கான்வே டிஃபென்சிவான பிளேயர். இதே ஊர்வில் பட்டேல் பாருங்க, போட்டு கிழிச்சான் மொயின் அலியை. ஸோ அதான் ஒரு அப்ரோச் அப்படி வரப்போ ஸ்பின்னர்ஸ்க்கு பவர் பிளேல ஒரு லைக் அவங்களோட கேமே ரொம்ப கஷ்டமா இருக்கு பவர் பிளேல. ஸோ ஐ திங்க் ஃபேர் பாயிண்ட். கலீல் லைக் கன்சிஸ்டண்டா இந்த வருஷம் நம்மளுக்கு பவர் பிளே நல்லா போட்டிருக்கான். கம்போஸ் ஒரு மாதிரி ரொம்ப ரிலையபிளா இருந்திருக்கான். ஐ திங்க் அவனை ஏன் டெத்ல இன்னும் ட்ரை பண்ணல, டெஸ்ட் பண்ணலாம் தெரியல. அதர்வைஸ் பவர் பிளே ரொம்ப சாலிடா இருந்திருக்கான். ஸோ ஐ திங்க் ஃபேர் கால் தான். லைக் அவங்க 2 பேரும் 6 ஓவர்ஸ் போட்டது. அஸ்வின் அதுவும் தேவையெல்லாம் போட்டு அகைன் ரன் கொடுத்தான். பட் மற்றபடி இட் வென்ட் வெல் தான் தோணுச்சு. பாயிண்ட் 2 180 பேட்டிங் ஃபர்ஸ்ட் நான் என்ன நினைச்சேன்னா அவங்க வே அபவ் பாருன்னு நினைச்சேன். ஆனா சேஸ் பண்ணிட்டோம். அதை பத்தி நீ என்ன நினைச்ச ருத்ரா? எனக்கு ஏதோ அதான் கேம் எப்படி போகும்னே தெரியாம இருந்துச்சு. அந்த மிட் ஃபேஸ்ல 190 200 எப்படி போகும். நடுவில் ஒரு 2 விக்கெட் லூஸ் பண்ணாங்க. அப்புறம் ரசல் ஒரு நல்ல ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான நாக் ஆடினா. அப்புறம் ரிங்கு ராமந்தீப்லாம் இருந்தாங்க. பட் அகைன் மனிஷ் பாண்டே கிளிக் ஆகல. கடைசி வர ஐ திங்க் பத்திரியானா 5 ரன்ஸோ 6 ரன்ஸோ தான் கொடுப்பான். அந்த ஒரு புல் பேக். ஸோ அந்த ஒரு சில ஒரு மாதிரி
ஃப்ரம் முன்னாடி போயிட்டு பின்னாடி வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதான் 200 மேபி ஒரு பாசிபிலிட்டியா ஒரு டைம்ல இருந்துச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் இன்னொரு இன்ஸ்டன்ட்ல பாக்குறப்போ 180 இருந்துச்சு. ஃபைனலா 180 வந்துச்சு. அண்ட் நம்மளும் வந்துட்டு ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறமா இது வந்துட்டு 180 பிளஸ் 180 கன்சிடர் பிளஸ் சேஸ் பண்ணுவாங்களா ஓ பண்ணிருக்கோம். சேஸ் சார் பண்ணிருமோ ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் டைம் ரெக்கார்ட் ரெக்கார்ட் சேஸ். பீட் ஓகே ரெக்கார்ட். அந்த அந்த ஜிங்ஸ பிரேக் பண்ணிட்டோம் இன்னைக்கு ஆக்சுவலா. ரெக்கார்ட் டு பீட் சரி ஓகே ஹாப்பி தட் இட்ஸ் broken finally யா அதே நல்ல போல பாயிண்ட் இப்ப நம்ம யங் பிரிகேட் வந்துரும் பேட்டிங்க்கு. எனக்கு வந்து நம்ம பவுலிங் வந்து ஆக்சுவலா ரைட் ஃப்ரம் த ஸ்டார்ட் பவுலிங் நாட் அ பிக் ப்ராப்ளம். இருந்தாலும் அங்கங்க சில ஓட்டைகள் இருந்துச்சு. ஐ திங்க் வி ஹாவ் somehow கரெக்ட் கரெக்ட். covered ஐ that. திங்க் இன்னைக்கு நூர் அகமது வந்து டெத்ல யூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் இல்ல இட் வென்ட் வெல் டுடே ஆமா கலீலுக்கு கொடுக்கவே இல்லை. ஆமா நூர் கலீலுக்கு அகமது கொடுக்கவே இல்லை. 100 அஹமத் வந்துட்டு 17 and 19 வந்துட்டு 100 அஹமத் தான் போட்டான். ஆமா he did நல்ல கால் ஆக்சுவலி. ஏன்னா வந்துட்டு அஸ்வினும் வந்துட்டு மிடில் ஓவர்ஸ்ல நல்லா போட்டான். அஸ்வின் வந்துட்டு எனக்கு எதுவும் மிடில் ஓவர்ஸ்ல குறைய இல்லை. ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லுவோம் நம்ம வந்துட்டு மிடில் ஓவர்ஸ்ல வந்துட்டு நல்லா தான் போடுறான். ரன் ரேட் வந்துட்டு எக்கனாமி ரேட் வந்துட்டு லைக் புல் பேக் பண்றான் அப்படின்னு. பட் அகைன் அஸ்வின் இன்னைக்கும் இட் இஸ் ஜாப். ஜடேஜா ஆல்சோ நல்லா போட்டான். அங்க கடைசியில ரசலோட ஒரு ஓவர் மட்டும் தான் வந்துட்டு ரசல் டுக்குமான். பட் அதர்வைஸ் ஜடேஜாவும் நல்லா சாலிடா போட்டிருந்தான். ஓகே மாத்ரே ஆஃப்டர் தட் 97 வந்து அட்டாக்கிங் ஷாட்ல தான் அவுட் ஆனா. ஸோ நோ கம்ப்ளைண்ட்ஸ். என்ன சொல்றீங்க? நோ கம்ப்ளைண்ட்ஸ் அட் ஆல். இல்ல நான் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் 7 ஓவர்ஸ் பார்க்கல சோ உடனே டக் அவுட் ஓபனர்ஸ் ரெண்டு பேரும் டக் ஆமா அவுட் ஆமா. ஆமா ஆமா. ஷார்ட் ஆட ஸோ போயா அதான் எனக்கு என்னன்னா கரெக்ட். இப்போ எனக்கு என்னன்னா நான் வந்துட்டு சிஎஸ்கே மேட்ச் வந்து ஜெயிக்கிறோம் தோக்குறோம் பாக்குறதே இல்லை. லாஸ்ட் ஒரு 2-3 கேம்ஸாவே இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் எப்படி ஆடுறாங்க, இவங்க என்ன ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு இதை கொடுக்குறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பாத்துறோம், மாத்திரையை பாத்துறோம், ஷேக் ரஷீத் வந்து எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பட் ஐ திங்க் நம்ம ஃபர்ஸ்ட் கேம் முடிச்சோடனே அனலைஸ் பண்ணோம் அவன் டெக்னிக்கலி கொஞ்சம் ஃபிளாடா இருக்கு, இவன் வந்துட்டு இவன் கேம் எப்படி செட் ஆகும் தெரியல அகைன்ஸ்ட் இன்னும் குயிக்கர் இல்ல பவுலர்ஸ் அப்படின்னு பாக்குறப்போ தெரிஞ்சு இப்போ வந்துட்டு கரெக்ட் அவன் ஸ்ட்ரகிள் உன்னோட பண்றான். பாயிண்ட்ல ஆட் ஆனா வந்துட்டு போன வீடியோ நாங்க பண்ணும்போது வந்துட்டு நான் இந்த பாயிண்ட் தான் சொல்லியிருந்தேன். லைக் வந்துட்டு சிஎஸ்கே ஆர் மேக்கிங் சேஞ்சஸ் அது வந்து ரொம்ப புதுசா இருக்கு. ம். இந்த மாதிரி நான் அதுவும் இவ்வளோ சேஞ்சஸ் நான் அதான் சொன்னேன். லைக் நம்ம என்னெல்லாம் கேட்டோமோ அவங்க உடனே அது நடந்த மாதிரி இருந்தது. ஆயுஷ் மாத்ரே விளையாடணும்னு சொன்னோம், அது நடந்தது. டெவால் ப்ரூவிஸ் சைன் பண்ணாங்க. லைக் எல்லாமே நடக்குது. ஸோ ஐ see this as a பாசிட்டிவ் சைன் அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோல நான் சொன்னேன். அண்ட் அந்த அந்த பிளேயிங் 100%. பிடிச்சா அங்க இருந்து they started like last 3 matches வந்துட்டு even though we lost but the way we started playing வந்துட்டு பயங்கர பாசிட்டிவா இருந்தது எனக்கு பர்சனலி. 100%. இந்த பாயிண்ட் நான் ஆக்சுவலி கடைசியில சொல்லலாம்னு நினைச்சேன். ஏன்னா வந்துட்டு நான் ஜென்ரலா லைக் இன்ஸ்டாகிராம்லாம் பெருசா ஸ்டோரிலாம் அவ்வளோவா போட மாட்டேன். எனக்கு ஏதோ இந்த கேம் முடிச்சோன்னே எனக்கு போடணும்னு தோணுச்சு. வின் ஆர் லூஸ் எனக்கு ரிசல்ட் மேட்டரா இல்லை. பட் எனக்கு என்னன்னா நிறைய இருந்துச்சு மனசுல இந்த மாதிரி வந்துட்டு சிஎஸ்கே வந்துட்டு ஜென்ரலா இப்போ ஆக்ஷன்லயே நம்ம நிறைய ஃபிளாஸ் நிறைய எரர்ஸ் பண்ணிருக்கோம். அதை பத்திலாம் அட்ரஸ் பண்ணோம் நம்ம முன்னாடில இருந்து. பட் என்ன மிஸ்டேக் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோன்னா எக்ஸ்பீரியன்ஸை பேக் பண்ணாங்க. ரிலையபிளான லைக் 2-3 பிளேயர்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி ப்ரூவன் பிளேயர்ஸை பேக் பண்ணாங்க. அந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் போனாங்க. பட் அந்த அந்த ஒரு அப்ரோச் தான் லாஸ்ட் ஒரு 17 இயர்ஸ் தான் சிஎஸ்கே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அதை அவங்க ரிலை பண்ணி திருப்பி அதே பேக் பண்றது வந்துட்டு சிஎஸ்கே மேல நான் தப்புன்னு அப்படியே நம்ம இந்த வருஷம் ஒர்க் அவுட் ஆகுது, அதனால அது வந்துட்டு தப்பாயிடாது. இவ்வளவு வருஷமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு சிஎஸ்கே வந்துட்டு ரொம்ப குவிக்கா லேர்ன் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் 5 கேம்ஸ் வந்துட்டு எல்லாருக்குமே இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. திருப்பி ட்ரிப்பாத்தி, ஹூடா, அஸ்வின் சிமிலர் மிஸ்டேக்ஸ். அப்ரோச் பேட்டிங்ல ஒரு அப்ரோச், ஃபீல்டிங்ல வந்துட்டு ரொம்ப ரொம்ப இல்ல எல்லாமே தப்பா சொதப்பிட்டு இருக்குது. ஒரே பாயிண்ட் சொன்னா எல்லாமே தப்பா போயிட்டு இருந்துச்சு. ஸோ கரெக்ட் நம்ம அவ்வளோ வென் பண்ணோம். ஆனா எனக்கு அதுக்கப்புறமா அந்த ஃபர்ஸ்ட் 5-6 கேம் விட்டுருங்க, அதுக்கப்புறமா பண்ண சேஞ்சஸ் எல்லாமே இம்ப்ரெசிவான சேஞ்ச். சிஎஸ்கே எல்லாம் வந்துட்டு ஒரு பிளேயர் கொடுத்தாங்கன்னா, சான்ஸ் கொடுத்தாங்கன்னா 10 கேம் 12 கேம் கன்சிஸ்டன்டா ஆட வைப்பாங்க. லைக் அவன் பர்ஃபார்ம் பண்ணணும் இல்லையோ, அதெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா எவ்ரி கேம் சேஞ்சஸ் பண்றாங்க. 1 or 2 பிளேயர்ஸ் ஹேவ் பீன் அன்லக்கி. இப்போ ஓவர்டன் மாதிரி பிளேயர்லாம் வந்துட்டு அவனுக்கு ஃபேர் சான்ஸே கிடைக்காம அவனை வந்துட்டு இப்போ உட்கார வச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி சிஎஸ்கேயோட சிச்சுவேஷன் அப்படி இருக்கு. பட் எனக்கு என்னன்னா இவ்வளோ சேஞ்சஸ் பண்றது, இவ்வளோ அப்ரோச்ல இருந்து இப்போ ஃபர்ஸ்ட் 5-6 கேம் பார்ப்போம் ஃபிளமிங் அவ்வளோ பேசினாரு. இந்த மாதிரி வந்துட்டு கடைசியில பாருங்க நாங்க டாப்ல வந்துரும் அப்படின்லாம் பேசினாரு. பட் அந்த அப்ரோச்ல இருந்து இப்போ மைண்ட் செட் ஷிஃப்ட் ஆயிட்டு இப்போ அவங்களே ஒரு அட்டாக்கிங் அப்ரோச். நீ பாருங்க பவர் பிளேல 5 டவுன். பட் அகைன் ரன்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சம் சொலிடிஃபை பண்றதுக்கு 2 பேட்டர் இருந்தாங்க. அப்புறம் கடைசியில கேமை ஜெயிச்சு கொடுத்துறாங்க. அதான் இப்போ ஒரு ஃபைட் தெரியுது, ஒரு இன்டென்ட் தெரியுது. அதுக்கப்புறமா இவ்வளவு சேஞ்சஸ் தெரியுது. எல்லாமே ஒரு மாதிரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. 2026 அந்த இன்டென்ட் இல்ல அப்படின்ற பாயிண்ட்லயே எனக்கு ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. ஏன்னா இதே சிஎஸ்கே தான் அந்த மிடில் ஆர்டர் வித் மோயின் அலி, ரஹானே, உத்தப்பா, சிவம் துபே வி பிளேட் வித் தி சேம் இன்டென்ட். ஆக்சுவலி அந்த 2023 சீசன் நீ ஸ்டார்ட் எடுத்து பார்த்த அப்படின்னா சிஎஸ்கே இஸ் த டாப் ஸ்ட்ரைக் ரேட் ஸ்கோரிங் டீம் மிடில் ஓவர்ஸ் ஃப்ரம் 7 to 15. So that says a lot about our middle order intent. So it's not like we are இப்போதான் நம்ம மாத்துறோம் அப்படின்னு கிடையாது. When everything is going well,
ஈவன் வித் பிளேயர்ஸ் லைக் ரஹானே, மோயின் அலி, சிவம் துபே ஆர் உத்தப்பா, நம்ம இந்த மாதிரி இன்டென்ட்ல வந்து we have done well. So கரெக்ட். அதான் இட்ஸ் எ காம்பினேஷன் ஆஃப் லைக் பர்சனல் அண்ட் லைக் அந்த எபிலிட்டி. லைக் இப்போ வந்து அந்த டைம்ல வந்து அந்த 2-3 பிளேயருக்கு அடிக்க முடிஞ்சு. லைக் கன்வென்ஷனல் ஷாட்ஸ் ஆடியோ எப்படி ஆடியோ அவங்களால அந்த 180 170 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆட இந்த முடிஞ்சு. பட் இப்போ சீசன்ல இருக்கிற வந்து பிளேயர்ஸால அது யாருமே பண்ண முடியல. மாட்டல. சோ அந்த அப்ரோச் ஏதோ கரெக்ட். அதனால இன்டென்ட் இல்ல அப்படின்ற மாதிரி திரும்பிச்சு. அதான் நத்திங் கோஸ் வெல் டசன்ட் கோ வெல். இன்டென்ட் இல்லன்றது இப்ப ருத்ரா சொல்ற மாதிரி நான் என்ன சொல்றேன்னா, இன்டென்ட் இல்லாம தான் இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே வந்து பொசிஷனுக்காக ஆடுற மாதிரி இருந்துச்சு. ஒரு மேட்ச் 2 மேட்ச் பரவாயில்ல. நிறைய மேட்ச் எப்படி ஆயிடுச்சுன்னா, நான் எதுக்கு அந்த அட்டாக்கிங் ஆப்ஷன் எடுக்கணும்ன்ற மாதிரி சில பேர் ஆடினாங்க நடுவுல. அந்த கரெக்ட். மாதிரி ஆடினதுதான் நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா வந்து உனக்கு ஒரு கரெக்ட். ஒரு ஒரு 180 சேஸ் பண்றப்ப எல்லா மேட்சும் நெட் ரேட்டுக்காக ஆடுவீங்க. இல்ல நெட் ரேட்டுக்கு ஆடுற டீம் இல்ல மாதிரி இல்ல அதுதான். இப்போ நீங்க ரிஸ்க் எடுக்க போறீங்க. எப்போ ஒரு பேட்ஸ்மேன் வந்து ரிஸ்க் எடுப்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு டெப்த் இருக்கு, பேட்ஸ்மேன் டு ஃபாலோ வந்துட்டு உங்களால அடிக்க முடியும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் போதுதான் we have like அந்த ஜெனரசிட்டி ஆஃப் கெட்டிங் தட் ரிஸ்க். பட் சிஎஸ்கேல வந்து நான் முன்னாடியே அட்ரஸ் பண்ண மாதிரி சிவம் துபேயோட ரோலே மாறின மாதிரி இருந்தது. சிவம் துபே வந்துட்டு he has never cared about finishing the games இதுக்கு முன்னாடி வரைக்கும். he'll come hit 6 அவ்வளவுதான் போயிடுவான். பட் இந்த வாட்டி வந்துட்டு சிவம் துபே நீ தான் மிடில் ஆர்டர்ல வந்து you have to finish games அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு போயிட்டு ஐயோ இப்ப நம்ம தான் நிக்கணுமா கடைசி இருக்குன்னு சொல்லிட்டு அவன் அப்ரோச்சே மாறின மாதிரி இருந்தது. ஸோ அவன் சொன்ன மாதிரி எல்லாம் இட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் எவ்ரி திங் தான். அதாவது பேசிக்கலி ரஹானே இஸ் நாட் ஈக்குவல் டு ரஹானே. இந்த 3 பேர் இருந்தாங்களே, ரெய்னா, ரஹானே, ராய்டு, உத்தப்பா, ராய்டு இவங்கெல்லாம் வந்து பேசிக்கலி தே ஆர் நாட் இந்த இப்போ இருக்கிற பிளேயர்ஸ்க்கு திரிபாத்தியோ இல்ல ஹூடாவோ இல்ல விஜயோ வந்து ரச்சின் நமக்கு வந்து பண்ணல. ஐ திங்க் குவாலிட்டி ஆஃப் பிளேயர்ஸ் தான். பேசிக்கலி குவாலிட்டி ஆஃப் பிளேயர்ஸ் நம்ம டப்புன்னு மாதிரி டவுன் ஆச்சு. அதை ஆக்சுவலா ரியலைஸ் நீங்க சொன்ன மாதிரி சிஎஸ்கே இல்ல ரியலைஸ் பண்ணி இறங்கிட்டாங்க. இந்த கேம் அதுதான் இந்த கேம்ல பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம ஒரு விஷயத்தை இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுத்தாங்கன்ற மாதிரி பிரெவிஸ பத்தி பேசாம இருக்கவே முடியாது. ஊர்வில் பட்டேல் ஆமா ஃபர்ஸ்ட் அவர் தான் ஊர்வில் பட்டேல் தான் ஆரம்பிச்சது. ஸ்கோரிங் ஃபர்ஸ்ட் 2வது பால் நினைக்கிறேன். அவருடைய ஃபர்ஸ்ட் ஸ்கோரே 6 தான். செகண்ட் பால் மாத்ரேக்கு எப்படி டைமிங் தான் அவனோட மெயின் ஃபேசட் ஆஃப் த கேம். லைக் அவனுக்கு வந்துட்டு பவர் வந்துட்டு எக்ஸ்ப்ளோசிவ் பவர் இல்லை. ஸோ மாத்ரே வந்துட்டு ரொம்ப டைமிங் தான் வந்துட்டு டவுன் த ட்ராக் அடிக்கிறதும் டவுன் த கிரவுண்ட் அடிக்கிறதும் வந்துட்டு டைமிங் தான் இன்னும் ரிலை பண்ணுவோம். பட் ஊர்வில் பட்டேலுக்கு இது இருக்கு, பவர் இருக்கு, பவர் கேம் இருக்கு, கிளீன் ஹிட்டிங், நல்லா மிட் விக்கெட்ல இருந்து லாங் ஆஃப் வரைக்கும் சர்க்குலேட் ஆகும்போது நம்ம அதுதான் பார்த்தோம். லைக் ஹிட்டிங் லைக் மான்ஸ்டர்ஸா அடிக்கிற மாதிரி ரொம்ப கிளீன் ஹிட்டிங். அதான் ஈஸியா டேக் டவுன் பண்றான் போலர்ஸ். நல்லா ஃபிளிக் ஆடுனா லைக் மிட் விக்கெட்ல 6 லாங் ஆஃப்ல யூ மென்ஷன் மோயின் அலி, அப்புறம் ராணா, வைபவ் அரோரா, ஹர்ஷித் ராணா அண்ட் எல்லாரும் அடிச்சோம். அடிச்சிருக்கான். அவன் வந்து அந்த டைம்ல அவுட் ஆனது ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட். கொஞ்சம் அன்லக்கி தான். ஏன்னா அவுட் ஆனது ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட். ஆமா கொஞ்சம் அன்லக்கி அவுட் ஆனது. ஏன்னா நான் எப்பயாச்சும் நம்ம வந்து வருண் சக்கரவர்த்தி கேட்ச் பிடிச்சு பாத்துருப்போமா இந்த மாதிரிலாம் நடக்கிறப்ப. அதேதான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். அதான் கரெக்ட். அது பிளைண்டர் மாதிரி கேட்சர். பட் ஆனா கேட்ச் போது ஆயுஷ் மாத்ரேயோட கேட்ச் நான் பார்த்தேன். இட் வாஸ் லைக் அந்த பவுண்டரியில ஸ்கொயர் லெக். ஆமா டிராப்ட் இட் அண்ட் தென் அந்த கரெக்ட். இட் வாஸ் லைக் சமையா மாத்ரே கிட்ட அந்த இதுக்கு முன்னாடி கேமோ ஏதோ மிட் விக்கெட்ல வந்து ஒரு நல்ல ஷார்ப்பான கேட்ச் எடுத்தான். நல்ல 17 இயர் ஓல்டுக்கு கரெக்ட் 17 இயர் ஓல்டுக்கு ஒரு நல்ல மெச்சூரிட்டி வச்சிருக்கான். நல்ல சென்சிபிளா இருக்கான் ஃபீல்ட்லயும் பேட்டிங்லயுமே. அவன் 97 மேட்ச் அந்த 97 94 அடிச்சானா நம்ம செஞ்சுரி பேட்டிங். அந்த ஸ்பின்னர்ஸ் எல்லாம் அப்படியே சிங்கிள் 30 ஆடி அட்டாக்கிங் பண்ணி அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனாலே நம்ம அவனுக்கு ஒரு 10 years கான்ட்ராக்ட் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. மாத்ரே இஸ் தேர். அதே போல பிரெவிஸ்க்கு 20 years கான்ட்ராக்ட் கொடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இல்ல மாத்ரே கண்டிப்பா வைக்கணும், பிரெவிஸ் கண்டிப்பா இருக்கணும். பிரெவிஸ பத்தி ஒரு நாலு வார்த்தைகள் இல்ல அந்த இவர் சொன்ன பாயிண்ட்ல அதே மாதிரி தான். when things are going well இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு ஒரு மாத்ரே மாதிரி ஒரு அட்டாக்கிங் அப்ரோச் பிளேயர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியா வந்துட்டு தொடர்ந்து 6 innings வந்துட்டு அண்டர் 10 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்பவுமே எல்லாருமே இதே மாதிரி பேசினாங்கன்னா ஐ வில் பி மோர் ஹாப்பி. ஏன்னா we are seeing his potential. இல்ல எனக்கு என்னன்னா வந்து பிளைண்ட் ஸ்லாகிங் இல்ல, ஒரு அபிஷேக் சர்மா மாதிரியோ பிரியான் சாரியா மாதிரியோ பட் அவனோட ரோல் இப்போதைக்கு வந்துட்டு சிஎஸ்கேல வந்து அந்த
ஒரு பேஷிங் ஓப்பனர், டேக் ஆன் த bowlers, டேக் யுவர் ரிஸ்க் அப்படின்னு இருக்கிறதுனால இட் மைட் கோ 50-50 என்ன பொறுத்த வரைக்கும். பிகாஸ் அவன் வந்துட்டு அதான் எனக்கு வந்துட்டு ரொம்ப நான் அபிஷேக் சர்மா மாதிரி பிளேயர்லாம் நான் சொல்லுவேன், அவன் வந்துட்டு ஒரு 10 கேம்ல 2 கேம் அடிப்பான், மற்ற கேம்ல ரொம்ப லைக் கேவலமா ஆடுவான், அவனை வந்துட்டு பேக் பண்ணும் அப்படின்னு சொல்லுவேன். பட் எனக்கு என்னமோ இந்த மாத்ரே, ஊர்வல் பட்டேல்லாம் வந்துட்டு இன்னுமே ஒரு பெட்டர் ஒரு கிளாரிட்டி இருக்கு, சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆடக்கூடிய பிளேயர்ஸா எனக்கு தோன்றாங்க. ஐ மீன் அவங்களுக்கு அந்த பவர் கேம் எல்லாமே இருக்கு, பட் அகைன் அவங்களால 2 கேரும் ஆட முடியும் தான் இல்ல. எனக்கு நான் அத ரோல் தான் சொல்றேன் பேசிக்கா. ஏன்னா T20ல தோணுது. நீ ஒரு பேட்ஸ்மேன் விட்டுரு, டேக் ஜெனரல் ஆன் பேட்ஸ்மேன்ஸ், இந்த மாதிரி ஒரு அப்ரோச் எடுக்கும்போது லைக் சன்ரைசர்ஸ் அண்ட் ஹைதராபாத் வந்து என்ன கோ த்ரூ பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி தான். நீங்க உங்களுக்கு ஃபிளாட் ட்ராக் இருந்தா நீங்க 300 எடுப்பீங்க, கரெக்ட். உங்களுக்கு கண்டிஷன் சரியா இல்ல, ஆனா நீங்க அதே அப்ரோச் எடுக்கிறீங்கன்னா யூ கான் ஸ்கோர் மோர் தென் 120. அந்த ஒரு ஓவர் வைபவ் வரரா போட்ட ஒரு ஓவர்ல தான் மேட்ச் முடிஞ்சது ஆக்சுவலா. இல்லாட்டி வந்து நம்ம எப்படி வேணாலும் போயிருக்கலாம் மேட்சத்துக்கு அப்புறம். ஏன்னா வந்து அதுக்கப்புறம் தோனி, துபே தான் இருந்தாங்க. பட் அவங்களுக்கு வந்து ஈஸியா they played off the ஆக்சுவலி spinners. அந்த ஓவர்லயுமே ஃபர்ஸ்ட் பால் வந்துட்டு அங்கிரிஷ் வந்து ரொம்ப பேடா மிஸ்டேக். அதான் அது வந்துட்டு விண்ட் ஃபேக்டர் பிளேட் ரோலா என்னன்னு தெரியல, பட் ஐ டோன்ட் நோ. இல்ல he has an இல்ல அது ஒரே ஒரு ஆன்சர் தான், அது கமெண்ட்ரியில சொன்னாங்க. பேசிக்லி அவன் நல்லா தான் அடிச்சிட்டான். ஹி வாஸ் எக்ஸ்பெக்டிங் நேத்து எப்படி நம்ம சாய் சுதர்சன் வந்து ஒரு கேட்சை வந்து குடிக்க போனா அது ரொம்ப ஹார்டா வந்து அடிச்சிச்சுல்ல, அவனுமே அந்த பேஸ எக்ஸ்பெக்ட் பண்ணல. பால் இப்படி வச்சா சல்லு அப்படி போயிடுச்சு. பால் வந்து ரொம்ப ஃபாஸ்டா வந்துருச்சு. ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் தி பேஸ் ஆஃப் தி பால் வந்து கொஞ்சம் தப்பாயிடுச்சு. லேட்டா ஜம்ப் பண்ண மாதிரி இருந்துச்சு. சாய் சுதர்சன் விட்ட கேட்சுமே அது மாதிரி தான், கொஞ்சம் ஸ்லோவா ஒரு நிமிஷம் பட்டு வந்து அடிச்சிருச்சு. அதே மாதிரி தான் இந்த கேட்சும் நினைக்கிறேன். glad it happened. ஏன்னா அதுக்கப்புறம் what followed is like the game changer for me. அதுக்கப்புறம் he didn't look back. நல்லா ஆமா போட்டு கொடுத்தான், ஃபுல் டாஸா போட்டு he wants to try that சும்மாவே அடிப்பான். yorker wide அந்த யார்க்கர்ல தான் yorker ட்ரை பண்ணும்போது எல்லாமே மிஸ் ஆகி. கரெக்ட். அதுவும் டோ கிரஷர் கூட இல்ல, அது அந்த அவுட் சைட் ஆஃப் டைம் யார்க்கர் மாதிரி அது நல்லா ஸ்லாட்ல வந்துச்சு, ஃபுல் டாஸா வந்துச்சு. அவன் சும்மாவே அடிப்பான். அவன் வந்து நல்லா ஒரு மாதிரி ரிஸ்க் எடுக்கிறாங்க. லைக் தெரியுது அவன் வந்துட்டு சுனில் நாராயண டேக் ஆன் பண்ணா, வருண் சக்கரவர்த்தியை டேக் ஆன் பண்ணா, பிரேவிஸ் வந்துட்டு ரிஸ்க் எடுத்து ஆடுறது ரெடியா இருக்கான். 5 டவுன் தான் நானே யோசிக்கிறேன், டேய் என்னடா நீ வந்துட்டு இப்பெல்லாம் அடிக்காதடா பயமா இருக்கா அப்படின்ற. 1 ஓவர்ல மேட்ச முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? அதுதான் இன்னைக்கு பெரிய இது நாங்க 2 பேர் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து we have nothing to lose. கேகேஆருக்கு வந்து ஒரு நத்திங் டு லூஸ் டீம் வந்து ஃபேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா அப்பதான் உங்களுக்கு பிரச்சனை. நீங்க இப்ப நாளைக்கு மாதிரி பஞ்சாப் டெல்லினா யாருமே ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயப்படுவாங்க. பட் சிஎஸ்கேக்கு வந்துட்டு எதுவுமே கிடையாது. 71/5 ல இருந்து 71/6னா ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது நமக்கு. we can take on that. இன்னொரு விஷயம் கூட சொன்னேன், இன்னைக்கு ஜடேஜா கூட ரிஸ்க் எடுத்தாங்க. ஹர்ஷத் ராணா அது வந்து நான் ஆக்சுவலா எதிர்பார்க்கல. 2 மேட்ச் சும்மா ஏதோ ஆடிதான் நினைச்சேன். பரவாயில்ல இந்த மேட்ச். எனக்கு அடுத்து ஜடேஜா பத்தி தான் சொல்லணும். லைக் ஒரு ரெவலேஷனா இருக்கான். ஜடேஜா பத்தி ஆரம்பிச்சா will take on Brewis actually. நம்ம இந்த முன்னாடியே இந்த நமக்கு இந்த அண்டர்ரேட்டட் பிளேயர் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் நம்ம வந்து பேசும்போது நான் உனக்கு மென்ஷன் பண்ண லைக் டெவால் ப்ரூவிஸ் இஸ் த மோஸ்ட் அண்டர்ரேட்டட் கிரிக்கெட்டர் ஃபார் மீ கரண்ட்லி. ஏன்னா அவனோட பேட்டிங் அந்த SA T20 அந்த அதுக்கு முன்னாடி எல்லாம் நான் பார்த்துட்டு why is not in South Africa team அப்படின்னு தான் என்னோட ஃபர்ஸ்ட் அப்ரோச். அண்ட் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் இருக்கான் who plays the similar role. ஸோ எனக்கு வந்து என்ன அப்படின்னா ஐ லைக் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ். ஓகே எனக்கு வந்து அவன் பேட்டிங் பிடிச்சிருக்கு. பட் somehow எனக்கு டெவால் ப்ரூவிஸ் மேல எப்பவுமே அந்த இது இருந்திருக்கேன். அவன் மும்பைக்கு அதுதான் எல்லாருமே சொன்னாங்க. அப்படிதான் நமக்கு இன்ட்ரோடியூஸே பண்ணி வச்சாங்க. சவுத் ஆப்பிரிக்கா நம்ம அதை டிசைட் பண்ணலாம். அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது he is the next AB அப்படி தான் டிசைட் பண்ணாங்க. சோ மும்பைக்கு அவன் வந்து ஆடும்போது கூட he looked very like நீட்டா ஆடுவான். எனக்கு பிடிச்சிருந்தது. பட் சடன்லி he was like out of form, out of South Africa team. அவன் அந்த இதுல இருந்தே போயிட்டான். அது கரெக்டா ஸ்டப்ஸுக்கு வந்து அது கரெக்டா பிளே அவுட் ஆகி he took his place. பட் எனக்கு எப்பவுமே வந்துட்டு இல்ல அவன் அந்த SA T20 மும்பை பிரான்சைஸ் தான் ஆடுறான்னு நினைக்கிறேன். மும்பைக்கு நம்ம வந்து பெருசா எப்பவுமே நம்ம வந்து கலர் போட்டிருக்கோம். ஒரு அம்பத்தி ராய்டுக்கோ இல்ல வந்து ட்வேன் ஸ்மித்துக்கோ we can go on பிராவோக்கோ நம்ம போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி டெவால் ப்ரூவிஸ் வந்து நமக்கு வந்து திரும்பி கொடுத்துருக்காங்க. கம்போஜ் we can go on and on. ஸோ வந்துட்டு I'm very happy for Brewis. லைக் இப்போ நம்ம பிரான்சைஸ் ஆடுறா அண்ட் எஸ் லைக் திருப்பி அவனை சவுத் ஆப்பிரிக்காவும் கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு இது வந்து அதான் இப்போ டீம் ஃபீல்டிங் இப்ப சுத்தி பாக்குறப்போ இல்ல, அங்க ஒரு மாத்ரே, இங்க ஒரு பிரேவிஸ், அப்புறம் வந்துட்டு இனி கான்வே வர வந்தான்.
ஸோ அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் பாக்குறப்போ ஒரு யங்ஸ்டர்ஸா வந்துட்டு இப்போ இந்த ஹூடா ட்ரிபாத்தி எல்லாம் பார்த்து பார்த்து டென்ஷன் ஆயிட்டு இப்போ நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு ஒரு மாதிரி பாஸ் ஆன மாதிரி ஒரு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீங்க இதெல்லாம் சொல்றப்ப எனக்கு இந்த பத்திரனாவை எங்க ஒளிச்சு வைக்கிறது ஃபீல்டிங்ல, That அதாவது is we are going to have for next 10 years. எப்படி வந்து நம்ம கலீல் பத்திரானா 2015ல வந்துட்டு ஆஹ், இங்க அங்கன்னு மறைச்சு, ஏன்னா we had like ஆஷிஷ் நேரா, ரவிச்சந்திரன் அஸ்வின் and one more also in the 2015 team ஆமா. where Brendan McCullums and Dwayne Smith அவங்களாம் இருந்தாலுமே இதே மாதிரி அஸ்வின்ஸ் and நேராஸ் வந்து நம்ம பதுக்கி வச்சிருக்கோம். அண்ட் சிஎஸ்கேக்கு அது புதுசு இல்ல. ஸோ ஐ கரெக்ட் திங்க் வில் ஹேண்டில் தட். கஸ்டமரி ஃபினிஷ் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் பிரவிஸ் அடிச்சு முடிச்சோடனே முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் கஸ்டமரி ஃபினிஷ் தூபே அண்ட் தோனி நின்று நிதானமா அடிச்சு முடிச்சிட்டாங்க. லாஸ்ட் இல்ல பரவாயில்லைங்க, அது லைக் நல்ல கால் தான். ஏன்னா வந்துட்டு ஒரு விக்கெட் போனாவே செம்ம இல்ல ரிஸ்கா இருந்தது. அதுதான் பார்த்தோம் அதுதான் பண்ணி கடைசியில ஆகணும். விக்கெட். வேற வழி இல்ல. கரெக்ட். கரெக்ட். ஏன்னா யூ ஜஸ்ட் நீட் அதெல்லாம் அந்த எதுவுமே தான் சொல்ல நமக்கு வந்து ஒரு கொஞ்சம் மூளை தேவை. ஏன்னா வந்து அன்னைக்கு நம்ம கேகேஆரை பார்த்தோம், 120 சேஸ் பண்றப்போ 90 ஆல் அவுட் ஆனதை பார்த்தோம், 50 ஸ்டார்ட் ஆகி. அந்த கரெக்ட். மாதிரி ஆனா இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் தோனி அந்த டீம் பண்ணாது. தோனி இருக்கிறப்போ அது Experience அந்த மாதிரி மிஸ்டேக் நடக்காது. ஹி வில் பிளே ஆஃப் ஸ்பின்னர்ஸ் அவுட், அதெல்லாம் எடுத்து ம். முடிச்சிட்டாங்க. நம்ம 3 மேட்ச் ஜெயிச்சிருக்கோம். அதுல 2 மேட்ச் வந்து தோனி தூபே தான் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. லாஸ்ட்ல ஒரு சின்ன கொஸ்டின். இப்போ வந்து அந்த லாஸ்ட் பால் அன்சுல் கம்போஜ் தூக்கி அடிச்சு 4 அடிச்சு முடிச்சப்ப குவைட்டா போய் தலை வந்து கம்போஜ் கிட்ட ஏதோ சொன்னாப்புல. என்ன சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன் நீ? டேய் இதுக்கு எதுவுமே சொல்ல முடியாது. நீ எனக்கு ஸ்ட்ரைக் கூட எல்லாம் சொல்லவே முடியாது. என்ன சொல்லிருப்பான்? ரிஸ்க் எடுக்காம ஆடி இருக்கலாம், இதுதான் பரவாயில்ல. அதாவது அதெல்லாம் கேக்குறாரு. தட்ஸ் தி நெக்ஸ்ட் 10. இப்ப எனக்கு ஸ்ட்ரைக் வந்தா நானே முடிச்சிடுறேன். அண்ட் ஆல்சோ சிஎஸ்கே பேட்டிங் பத்தி பேசும்போது நீங்க அஸ்வின் ஃப்ளோட்டரா யூஸ் பண்ணாங்க போல இருக்கு. ஆமா 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 ஆமா. இத வந்து நான் he சீசன் ஸ்டார்டிங்ல started off well. ஒரு ஷாட் அடிச்சான், பட் என்ன ஒரு சொல்றது, நல்ல பவுண்டரி அடிச்சான். பட் அதான் நீட் பிட் ஆஃப் லக் as well. அந்த இல்ல மாதிரி எனக்கு அந்த மாதிரி அஸ்வின் இஸ் நாட் கோயிங் டு பிளே 25 or 30 balls and score 32 runs. அது அவனோட ரோலே கிடையாது. ராஜஸ்தான்ல வரும்போது கூட ராஜஸ்தான் எப்படி யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க இந்த மாதிரி ஆங்கர் ரோலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. we need ஒரு 12 overs. பத்ரிநாத் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோமோ சிஎஸ்கேல அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணாங்க. பட் சிஎஸ்கே வந்துட்டு எப்படி நம்ம வந்து இன்னைக்கு கூட நாங்க பேசிட்டு இருந்தோம், ஹர்பஜன் சிங், தீபக் ஷர்துல் தாக்கூரை வந்துட்டு எப்பெல்லாம் தேவைப்படும் few matches ஏதாவது ஃப்ளோட்டர் ரோலுக்கு யூஸ் பண்றாங்களோ, லைக் whenever we are 25 for 2, பட் அந்த அப்ரோச் இருக்கணும், we have to keep going. நம்ம அஸ்வின் அந்த ஃப்ளோட்டர் ரோலுக்கு யூஸ் பண்ணலாம். வேற இன்னொரு ஒரு T20 டோர்னமெண்ட்ல இஸ் ஓப்பனிங் த பேட்டிங். ஸோ ஐ ப்ரிஃபர் இட்ஸ் அ குட் சாய்ஸ். அண்ட் அதான் நீங்க சொன்ன மாதிரி சிஎஸ்கே ஆர் மேக்கிங் லைக் நம்ம என்னெல்லாம் எதிர்பார்க்கிறோமோ, நம்ம என்னெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் உடனே அதான் அதாவது இன்னைக்கு காலைல கூட சொன்னா, அன்லைக் சிஎஸ்கே அது. இன்னைக்கு காலைல கூட சொன்னா பபுள் சொன்னா, அந்த மாதிரி வந்து இப்போ மீம்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. நீங்க என்னடா ஒன்னும் இந்த சீசன் ஆடிட்டு இருக்கீங்க, நாங்க ஆல்ரெடி ரெடியே பட்டோன்ற மாதிரி. ஒரு வகையில நமக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா ஐயோ ரொம்ப நம்ம முன்னாடி பேசின மாதிரி 2020ல வாட் வி டிட் இஸ் தி சிமிலர் சிச்சுவேஷன் வேர் வி ஆர் கோயிங் டவுன். இதுல போயிட்டு இருக்கும் போது வி கேவ் யங்ஸ்டர்ஸ் சான்ஸ் அண்ட் அங்கிருந்து 3 மேட்சஸ் ஜெயிச்சு we ended up winning the next season. So I see the same pattern. we have a quality next. We have next season நம்ம ஒரு குவாலிட்டி இருக்கு. அந்த குவாலிட்டி நம்ம கண்ணுல தெரியுது. எக்ஸாக்ட்லி. அதனால வந்து நான் தான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் நெக்ஸ்ட் சீசனுக்கு தான். லைக் இப்பயே யோசிச்சா கெய்க்வாட் மாத்ரே ப்ராப்ளி அந்த ஊர்வில் பாட்டேல இன்னும் 1 கேம் தான் ஆயிருக்கு, நாட் அ பிக் சாம்பிள், பட் அகைன் அந்த குவாலிட்டி தெரியுது. ஸோ கெய்க்வாட் மாத்ரே அண்ட் ஊர்வில் பாட்டேல், அப்புறமா நல்ல ஜடேஜா. அதான் இப்போ நம்ம ஆக்சுவலி நல்ல இது பண்ணிட்டோம், ஸ்டாப் பண்ணிட்டோம். பட் ஜடேஜா at 4-5 வந்து இந்த மாதிரி ஒரு ஆடுறப்பதான் நல்லா இருக்கு ஜடேஜா பாக்குறப்போ. இல்லனா வந்து சும்மா டொக்கு நீங்க வந்த உடனே ஒரு தேர்ட் பால் ஏதோ டவுன் தி ட்ராக் வந்து மிட் விக்கெட் நான் எதிர்பார்க்கவே இல்ல. அவன் போல ஏர் 6 அடிக்கிறான். அப்புறம் இன்னைக்கு டவுன் தி ட்ராக் அடிச்சான் 6. ஆமா அதுவும் ஷார்ட் பால், ஒரு மாதிரி செஸ்ட் ஹைட்டுக்கு அந்த பால் வேற நல்லா மிட் விக்கெட்ல புல் பண்ணான். ரெண்டு மேட்சா வந்துட்டு he was like அந்த இதுக்கு முன்னாடி மேட்ச்ல வந்து செகண்ட் பால் டவுன் தி ட்ராக் வந்தான், போன மேட்ச் ஃபர்ஸ்ட் பால் டவுன் தி ட்ராக் வந்தான். பட் ரெண்டுமே கனெக்ட் ஆகல. பட் ஐ லைக் திஸ் அப்ரோச். பட் இன்னைக்கு அந்த டவுன் தி ட்ராக் கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஐ திங்க் இப்போ வந்து நமக்கு அவன் மேலயும் இப்போ நம்பிக்கை வந்துருச்சு. இப்போ வந்து ஆமா அதான் நல்ல ஒரு டச்ல இருக்கான். சோ யா வை நாட். I think he will be even better next year. வந்து இந்த ஒரு he had a bad season, then usually they come up better.
அதனால வந்து ஐ ம். திங்க் எனக்கு ஜடேஜா மேலேயும் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. நெக்ஸ்ட் சீசன் இன்னும் நல்லா பண்ணுவாங்க. ஆமா. நமக்கு பயப்படுற மாதிரி இப்போ பெருசா இருக்கிற ஆளுங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹூடாவை தயவு செஞ்சு மினி ஆக்ஷன்ல கொஞ்சம் இல்ல விட்டுட்டு வேற யாராவது அ எடுக்கலாம். கிளம்புறதுக்கு நெறைய பேர் இருக்காங்க. அது அது பிரச்சனையே இல்ல. பிரச்சனை இல்ல. ஒரு 10 பேர் லிஸ்ட்டே வச்சிருக்காங்க கிளம்புறதுக்கு. சாம் பட் கரன் அதர்வைஸ் எடுத்துக்கலாம்னு இப்ப நினைக்கிறீங்களா? டார்கெட் ஐ டவுட் தாங்க. ஏன்னா இப்போ வந்துட்டு ஓவர்டன் நல்ல ஒரு குவாலிட்டியான, அதாவது சாம் கரனோட ஒரு பெட்டர் பிளேயர்னே சொல்லுவேன். ஏன்னா இப்போ டாப் ஆர்டர் நம்ம ஸ்டாக் ஆயிடுச்சு. இப்போ கேக்வாட் வந்துட்டானா டாப் ஆர்டர்ல ஒரு ப்ராப்ளமே இல்லை. அப்புறமா அதுக்கப்புறமா பிரேவிஸ், டூபே, ஜடேஜாலாம் பார்த்தீங்கன்னா அது அவங்கலாம் ஆடுறதுக்கு இடம் இல்லை. இப்போ ஒரு டூபே மாதிரி ஒரு பிளேயர்லாம் 4-5 ஆடணும். பட் அவன் 6ல வர போறான். ஸோ அந்த மாதிரி பிரேவிஸ்லாம் வந்துட்டு 4-5 அகைன் ஆடணும். அவனும் ஒரு 6-7ல வர போறான். ஸோ அந்த மாதிரி எல்லாரும் ஒரு டவுன் கம்மியாயிட்டு தான் வராங்க. ஸோ நமக்கு ஒரு லோவர் ஆர்டர் ஃபினிஷர் எங்கேயா போய் கரேபியன்ல போய் தேடுங்கடா, ஒரு நல்ல ஒரு ஆண்ட்ரே ரசல் மாதிரி ஒரு பிளேயரை அடிச்சு தூக்கிட்டு வாங்கடா. ஒரு ஆள் கரேபியன் லீக்ல இருந்து ஒரு ஆள் இந்த நம்ம ஆர்சிபில ஒருத்தவங்க அடிச்சானு யார், அது ரொமேரியோ ஷெப்பர்ட். கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு ஆளு ஒருத்தர் ரெடி பண்ணிடணும். ரெடி பண்ணிட்டா we are okay தான். And in the remaining 6 matches we can try out Nathan Neely. 3 matches இருக்கு இன்னும். Sorry, 2 matches. மேட்ச் ஃபுல்லா பார்க்கறதுனால நான் அந்த மைண்ட் செட்ல இருக்கேன். சோ ரிமைனிங் 2 மேட்சஸ்ல நம்ம நேத்தன் இலியஸ்க்கு இன்னும் சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பா நேத்தன் இலியஸ் டிராப்பே பண்ண முடியும். அவளா சாலிடான ஒரு ஆப்ஷன். லைக் எனி டே வந்துட்டு பதிரான ஈக்குவலான ஒரு பேக்கப் தான் அவலாம். ஸோ நேத்தன் இலியஸ்லாம் வந்துட்டு ரிட்டென்ஷன் 100%. சூப்பர். ஸோ போலிங் எனக்கு பெருசா டவுட் இல்லை. அஸ்வின் தான் வந்துட்டு கண்டினியூ பண்ணுவானா இல்லையான்னு தெரியாது. அகைன் தோனியோட நெக்ஸ்ட் சீசன் கண்டினியூஷன் இருக்குமான்னு தெரியாது. அதான் எனக்கு என்ன, இப்போ தோனியா இருந்தா நான் வந்துட்டு இன்னொரு வருஷம் ஆடணும்னு ஆசைப்படுவேன். இந்த டீமை பார்த்துட்டேன். அடுத்த வருஷத்துக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டடா some bright chance next time கொஞ்சம் எக்ஸாக்ட்லி ஃபினிஷ்க்கு போலாமா அப்படின்னு ட்ரை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் I think he's coming back next season. எனக்கு ரொம்ப என்னோட இன்ஸ்டிங்க்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுது. எனக்குமே அப்படி தான் சிச்சுவேஷன்ல he won't leave the team அப்படின்னு நான் அப்படி யோசிக்கல, அந்த ஆங்கிள் யோசிக்கல. இன்னைக்கு ஆக்சுவலா ஏதோ ஒரு பேட்டி கொடுத்தப்ப அவன் என்ன சொல்றான்னா, இந்த சீசன் முடிஞ்சிட்டு he is going to prepare himself for the next season. அதுக்கப்புறம் என் உடம்பு எப்படி இருக்கும்னு கேக்குறான். சோ வந்து இந்த மாதிரி ஒரு prepare yourself அப்படினாலே he is going to prepare for the season தான். சோ வந்து he'll trying. ஏன்னா வந்து ஆக்ஷன் நவம்பர் டிசம்பர்ல தான் வர போகுது. சோ அந்த டைம் வரைக்கும் he'll give it a go. அப்போ லைக் ஓகே பெட்டரா ஃபீல் ஆச்சுன்னா if he feels like he can go through another season he might come up அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனா மோஸ்டா வர மாதிரி தான் இருக்கு. ஐ திங்க் அவன் வந்தாலுமே வந்து இப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கப் ஆயிருக்கிறதால இந்த காம்பினேஷனுக்கு தோனி வந்து ஒரு ஐடியல் ஃபிட்டா இருப்பான்னு நினைக்கிறேன். கரெக்ட், எக்ஸாக்ட்லி. அதான் ஒரு ஃபினிஷர் ரோல், ஒரு 3 overs 4 overs வந்துட்டு ஒரு 3-4 6 அடிங்க, அவ்வளவுதான் போதும் அப்படின்ற. எக்ஸாக்ட்லி அந்த இடத்துக்கு இப்பதான் வரான். ஏன்னா முதல்ல எப்படி இருந்ததுன்னா அந்த 2-3 6 அவன் அடிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ கொஞ்சம் ஆரம்பத்துல இந்த ஊர்வில்பிட்ட எல்லாம் பாக்குறப்ப அப்படியே என்னடா அடி, சூரிய வம்சி மட்டும் தான் அடிப்பானா, இவனும் அடிப்பான் போல அப்படின்ற மாதிரி இருக்குது. அடிக்கிறதே கிளாசிக்கா இருக்கு, அடிக்கிறப்பே தெரியுது ஓகே இவன் கிட்ட அந்த கேம் இருக்கு அப்படின்ற மாதிரி. அந்த மொயின் அலி எல்லாம் போட்டுனா அந்த இதுக்கு முன்னாடி மேட்ச் இந்த முன்னாடி மேட்ச் மொயின் அலி போடுறப்ப பிளாக் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னன்னா வெறுப்பா இருந்துச்சு. நல்லா ஆஃப் ஸ்பின்னரை பார்த்தா புளிர் அடிக்கணும்னு தோணுடா அப்படின்னு அடிச்சா பாரு. சான்ஸே கொடுக்கலங்க. ஸ்டம்ப்ல போட்டா மிட் விக்கெட்ல 2 6 ஸ்லாக் ஸ்ட்ரைக் அடிச்சான். அதுக்கப்புறமா கொஞ்சம் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போட்டா லாங் ஆஃப் மேல 6 மீன் பவுண்டரி போச்சு. உடனே பாக்கணும் அப்படின்னு அப்ப அவன் எப்பாடா இவன் நம்மளும் நம்ம கிட்டயும் ஆள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங். இல்ல எனக்கு சர்ப்ரைஸே இல்ல. நான் இதுக்கு முன்னாடி வீடியோல சொன்ன போது கூட CSK will come up with this. நம்ம இதுக்கப்புறம் எங்களுக்குள்ள ஒரு ஆர்குமெண்டே இருந்தது. லைக் he was like நமக்கு அந்த பஞ்சாப் கேம்ல வந்துட்டு he wanted 2 points நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. I never cared about winning. இந்த 2 points வச்சு we are not going to do anything. Correct. Playing 11 செட் ஆதா, let's try out things அப்படின்ற மாதிரி. எனக்கு இந்த RCB கேம் அப்பவே நான் வந்துட்ட புலம்புனேன். என்ன நான் மெயினா புலம்புன விஷயம்னா, ருத்ரா அண்ட் வியூவர்ஸ் நான் நினைக்கிறேன்னா, எனக்கு இந்த ஃபினிஷிங்ல இப்பவுமே என்னன்னா சில கேம்ல வேற சிச்சுவேஷன் இஸ் லைன்ட் அப் லைக் தட் என்ன ஆகுதுன்னா, தோனி வரப்ப கரெக்டா 1 hour ஸ்பின் போடுறாங்க. அந்த 1 hour பிளாக் பண்றப்ப 16-17th ஓவர்ல லாஸ்ட் 2 over வந்து 35 runs 36 runs போயிடுறப்ப நம்ம வந்து கிட்டத்தட்ட வே அவுட் ஆஃப் த ரீச்சா போயிடுது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு அதுவும் போன மேட்ச் RCB கூட என்ன ஆச்சு, போத் ஜெட்டு அண்ட் இது வந்து இவங்க
ஜடு அண்ட் தோனி Sure. போத் காண்ட் ஹிட் ஸ்பின்னர்ஸ் அவுட். ம். அந்த ஒரு ஓவர்ல வந்து ஒரு 6 கூட கனெக்ட் பண்ண முடியல நம்மளால. சுயேஷ் சர்மா சுயாஷ் சர்மா ஓவர்ல. இல்ல அது வந்து இது 2-3 மேட்ச் இந்த மாதிரி ஆயிருக்கு நமக்கு. இந்த மேட்ச் மட்டும் இல்ல. அது வந்து ஒரு இல்ல பிளான்டா எனக்கு ஒரு என்ன ஒன் ஆர்சி ஓவர் மேட் இன் போடுற மாதிரி இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் இவன்ட்ட சண்டை போட்டதே என்னன்னா, தோனி வந்து ஈவன் இஃப் இட் இஸ் ஸ்பின், இஃப் இட் இஸ் 16th 17th ஓவர், he have to go for it. அந்த மாதிரி சுச்சுவேஷனை விடவே கூடாது. ஏன்னா அப்ப அவுட் ஆனா கூட பரவாயில்லன்ற மாதிரி இருக்குது எனக்கு. டிஃபென்ஸ். ஓகே அதான் அகைன் டெத் ஓவர்ஸ்ல எப்பவுமே சிச்சுவேஷன் பேஸ் பண்ணதான். லைக் உங்களுக்கு பின்னாடி ஒரு பேட்டர் இருக்கு நம்புற மாதிரி. அன்னைக்கு வந்து ஊடா இருந்தான், அவனை வந்து கண்டிப்பா நம்ப முடியாது. ஸோ அது தோனிக்கே அவர் எதுக்கு தெரிஞ்சு. ஆடுறாங்க அதனாலே அப்படின்னு வந்துட்டு ஒரு ஸோ ஐ திங்க் அந்த ஒரு அப்ரோச், அந்த ஒரு சுச்சுவேஷனாலே தோனி கொஞ்சம் சேஃபா ஆடி இருக்கலாம். இன்னொன்று என்னன்னா, இன்னைக்கு வந்துட்டு அகைன் ஆர்சிபி கேம் அட்ரஸ் பண்றப்போ வந்துட்டு டெத் ஓவர்ஸ்ல அங்க இஷ்யூ என்ன ஆயிடுச்சுன்னா, டூபே, ஜடேஜா, தோனி இவங்க 3 பேராலையும் பிஹைண்ட் த விக்கெட் ஆக்சஸே பண்ண முடியாது. அதையே சொன்னேன். நீங்க ஒரு exact point. பிரெவிஸ் பிரெவிஸ்க்கு மட்டும்தான் அந்த ஒரு லக்ஸரி இருக்கு. அண்ட் அன்பார்ச்சுனேட்லி அந்த ஐ மீன் லைக் புவர் டிசிஷன். அதுக்கு மேல புவரா இவங்க 2 பேர் சேர்ந்து ரெவ்யூல ஒரு ஆமா. காமெடி பண்ணாங்க. ஸோ அதான் அங்கேயே வந்துட்டு ஒரு பெரிய இம்பாக்ட் நம்மளுக்கு. அண்ட் அதுக்கப்புறமா அவன் லாஸ்ட் ஓவர் ஜாலியாக அவன் யாக்கர் போட்டே இருந்தான், நல்ல குவாலிட்டியான யாக்கர்ஸ் எல்லாமே. அண்ட் பிஹைண்ட் த விக்கெட் ஆக்சஸ்ல இருந்தாலும் அவங்களால டவுன் த கிரவுண்ட் கிளியர் பண்ண முடியல. அங்கதான் நம்ம மாட்டிக்கிட்டோம். பட் இன்னைக்கு அதர்வைஸ் வந்துட்டு இன்னைக்கு ஒரு ஸ்பின்னர்ஸ் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்ட் இருந்துச்சு தான் டூபே நீங்க சொல்றது. பேட்டிங்ல. கொஞ்சம் நான் ஒரே இடத்துல நின்னுலாம் அடிக்காம அப்படி நவுந்து இப்படி ஒரு 6 இப்படி நவுந்து இப்படி ஒரு இந்த பக்கம் ஆக்சஸ் பண்ணதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆமா ஐ திங்க் தேர் இல்ல ஐயா இன்னைக்கு டூபேவும் நல்லா சென்சிபிளா அதான் ஆடினாங்க. எனக்கு தூபேல எனக்கு எப்பவுமே ஃப்ரம் த ஸ்டார்டிங்ல இருந்து ஐ ஹட் நெவர் எனக்கு டவுட்டோ இவன் பெர்ஃபார்ம் பண்ணுவானா அப்படிலாம் இல்லை. ஃபார்ம் அவுட்னா கூட ஹில் கம் பேக் அப்படின்ற மாதிரி. ஏன்னா he has consistently performed for us and India. ஸோ அதனால வந்துட்டு எனக்கு அந்த டவுட்ல எனக்கு அந்த ரோல் டவுட் தான் இருந்தது. பிகாஸ் இப்போ ஐ திங்க் அவனுக்கு அந்த ரோல் கிளாரிட்டி கிடைச்சிச்சு. எஸ்பெஷலி வென் அதர்ஸ் ஆர் பர்ஃபார்மிங் அரௌண்ட் ஹிம், அவனுக்கு அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கான ஒரு லக்ஸரி இருக்கு. ஸோ ஐ மீன் இந்த மாதிரி ஆடுறப்ப எனக்கு ஓகே தான். வந்துட்டு நீ அடி, நீ தைரியமா அடி. இப்போ இன்னைக்கு தேவைப்பட்டுச்சு கொஞ்சம் ஸ்லோவா ஆடணும், அப்போ நீ ஸ்லோவா ஆடு. அந்த மாதிரி ஆடுறப்ப எனக்கு ஓகே தான். சுச்சுவேஷனை புரிஞ்சுட்டு ஆடினா கரெக்ட் தான், அவ்வளவுதான். ஐ திங்க் வித் தட் வேற ஏதாவது கிளாரிட்டி கொடுக்கணுமா அடுத்த சீசனை பத்தி ஏதாவது? கடைசியில எனக்கு என்னன்னா, அதான் நம்ம வந்துட்டு 20 அன்னைக்கு ஆக்ஷனோட பாதி ஒரு முக்காவாசி வேலையை நம்ம முடிச்சிட்டோம். 3 பிளேயர்ஸ் வந்துட்டு ஒரு கேம் சேஞ்சஸா இருக்காங்க. ஸோ இதை வச்சுட்டு நம்ம வந்துட்டு அதான் இவங்க முன்னாடி பேசுமே 1 or 2 கேப்ஸ் தான் நம்மளுக்கு இன்னும் ஃபில் பண்றது இருக்கும். மேக்ஸ் டு மேக்ஸ் 1 or 2 அது கூட தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அஸ்வின் வந்துட்டு இருக்காங்களா இல்லையா, அது அந்த ஒரு டவுட். தோனி இருக்காங்களா இல்லையா, ஐ திங்க் பெட்டர் பிளேயர்ஸ் இருக்காங்க. we can give him chance maybe. Sorry? Like he can be in the squad, we can use him whenever we ஸ்குவாட்ல yeah. அதான் ஜெகதீஷன் மாதிரி ஒரு 5 வருஷத்துக்கு ஸ்குவாட்ல இருக்கும், அது டவுட்டே இல்ல. பட் சான்ஸ் கிடைக்குமான்னு கேட்டா ஐ டவுட். சும்மா லைக் ஸ்குவாட்ல வச்சுப்பாங்க. yes age in his career, he can go back, work on his game, he can come back. ஒரு maybe in the domesticல வந்து டொமஸ்டிக்ல நல்ல சீசன், if you had a good season, அதுக்கப்புறம் he can come back. அது ஒரு பிரச்சனை இல்ல. பட் எனக்கு என்னன்னா, இப்போ ஆடி இருக்க பிளேயர்ஸ் எல்லாம் இப்போ வந்துட்டு ஒரு ஆயுஷ் மாத்ரேவோ, ஊர்வில் பட்டேலோ, இன்னொருத்தவன் வந்துட்டு ராஜஸ்தான் விக்கெட் கீப்பர் ஒருத்தன் இருக்கான், கிருத்திக் சர்மான்னு சொல்லிட்டு, அவனும் லிங்க்டா இருக்கான். அன்பார்ச்சுனேட்லி அவன் வந்துட்டு ஆக்ஷன்ஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணலையாம். அதனால சிஎஸ்கே couldn't rope him in. இல்லைன்னா வந்துட்டு he was their first choice போல. ஸோ அவனும் சிஎஸ்கேவோட கேம்ப்ல தான் இருக்கான். ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 பிளேயர்ஸ் எல்லாம் வந்துட்டு என்ன மாதிரி ஒரு எப்படி கன்சிடர் பண்றாங்கன்னா, ஒரு நெக்ஸ்ட் பிக் திங், ஒரு ப்ராடஜி லெவல்ல கன்சிடர் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அந்த லெவல் பாக்குறப்ப எனக்கு ஷேக் ரஷீத் வந்துட்டு அந்த இதுல வந்துட்டு அந்த லெவல் ஆஃப் பிளேயர்லாம் வரல. ஸோ அதனாலதான் எனக்கு வந்துட்டு இந்த ஒரு ஃபியூ பிளேயர்ஸ் பிரெவிஸோட இம்பாக்ட் அதெல்லாம் கிளியரா தெரியுது. ஸோ அதனால வந்துட்டு இதெல்லாம் பாக்குறப்போ வந்துட்டு ஒரு 90% ஆஃப் ஆர் ஒரு டீம் காம்பினேஷன் செட் ஃபார் 26. ஸோ அதான் ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். இப்பயே ஆரம்பிக்கிறா 26 போட்டு கழிச்சுட்டு ஆரம்பிக்கிறா. மெயின் வந்து பிரெவிஸ் வந்து நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் நமக்கு ஆட போறாரு, நான் 100% சொல்றேன். அதாவது அவர் ஜஸ்ட் அவங்க இன்னைக்கு பேட்டிங் வச்சு சொல்ல, அந்த ஒரு எந்தூ இருக்குது அவன்கிட்ட. ஒரு கேட்ச் பிடிச்சா ஒரு இது பண்ணா ஒரு ரொம்ப சான்ஸே இல்ல. அப்படியே சவுத் ஆப்பிரிக்கன் மென்டாலிட்டி, சவுத் ஆப்பிரிக்கன் எக்ஸாக்ட். அந்த இறங்குறப்ப அந்த மாதிரி ஒரு மாதிரி வணங்கிட்டு இப்படிலாம் வச்சுட்டு இறங்கின பேட் அப்படி வச்சுட்டு சிக்னேச்சர் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஆறா மாதிரி ஒன்னு கிரியேட் ஆயிடுச்சு. அவுட் ஆயிட்டோன்னே அந்த ஒரு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு போனதா இருக்கட்டும். I think we got that one player for the next 10 years. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து கரெக்ட்.
அதான் இதெல்லாம் ஒரு சாம்பியன்ஸ் மென்டாலிட்டியோட அறிகுறி. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் வந்துட்டு கண்டிப்பா தேவை. அப்புறம் ரொம்ப சிஎஸ்கே மேல கொஞ்சம் ரொம்ப பற்றாவும் இருக்கிற மாதிரி இருக்குது. பார்த்தனா ஒரு அந்த ஒரு இது கமிங் இருக்கு. ஃப்ரம் மும்பை பிரான்சைஸ் ஒரு மாதிரி சிஎஸ்கே மேல இருக்கு. பற்று இல்லனாதான் நம்ம வந்து டவுட் பண்றோம். இட் ஆல்வேஸ் ஹேப்பன்ஸ். இல்ல அந்த ஜெர்சில ஒரு பிளேயரை பாக்குறப்ப இவன் தாண்டா அப்படின்னு பார்த்தாலே தெரியுது, இவன் தாண்டா நம்மளுக்கு அப்படின்னு. அவனை புடிச்சு வை அப்படியே அப்படின்னு அப்படியே அவனை முடிஞ்சிச்சு. சூப்பர். இதுல என்ன காமெடினா எல்லாருமே நம்ம பேஸ் பிரைஸ்ல வந்துட்டு வாங்கியிருக்கோம். அதாவது இப்போ ரீப்ளேஸ் பண்றவங்க எல்லாம் எப்படி வரும்னா, இப்போ வந்துட்டு ஒரு 10 crore பிளேயர் வந்து ரீப்ளேஸ் பண்ணோம்னா அவங்க அந்த 10 crore பர்ஸ் வேல்யூ எடுக்க மாட்டாங்க, அவங்க அந்த பேஸ் வேல்யூ தான் எடுப்பாங்க. சோ இப்போ பிரேவிஸ், ஆயுஷ் மாத்ரே. எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இப்போ நீ வந்துட்டு இன்ஜரி ரீப்ளேஸ்மென்ட்டா தானே இந்த பிளேயர்ஸ்லாம் சைன் பண்ணிருக்க. How do you get them into the next season? சோ இப்போ வந்துட்டு இப்போ குர்ஜப்னீத்க்கு பதிலா பிரேவிஸ் வந்திருக்கான். நெக்ஸ்ட் இயர் கெய்க்வாட் வரணும்னா குர்ஜப்னீத் will like இப்போ குர்ஜப்னீத் ரிலீஸ் பண்ணிட்டு கெய்க்வாட் நம்ம வச்சுக்கலாம் அந்த மாதிரி. ஓகே. சோ அந்த மாதிரி இப்போ யார் கடைசில ஒரு 25 பிளேயர்ஸ் மட்டும் வச்சிட்டா போதும். who are all the injured players? வன்ஸ் பேடி, குர்ஜப்னீத், அப்புறம் வந்துட்டு ருத்ராஜ், கெய்க்வாட். ஓகே. சோ இப்போ வன்ஸ் பேடி வந்துட்டு we will release him அப்போ. அதான் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் பார்த்தா அந்த மாதிரி ஏதாச்சும். ஏன்னா இல்லைன்னா வந்துட்டு நம்ம கிட்ட இப்போ இந்த பண்ண பிளேயர், இப்போ நம்ம கிட்ட இருக்கிற பிளேயர்ஸ் இப்போ வந்துட்டு ஒரு ஹூடா மாதிரி ஒரு பிளேயர் ரிலீஸ் பண்ணோம்னா ஐ திங்க் ஒன்ஸ் பேடி வந்துட்டு ஸ்வாப் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. எண்ட் ஆஃப் தி டே நீங்க 25 பிளேயர்ஸ் லைக் how does this work அப்படினு சொல்லிட்டு ஹூடாவா கண்டிப்பா ரிலீஸ் பண்ணனும் 200%. இல்ல நம்ம இப்போ ஒரு பிளேயருக்கு ரீப்ளேஸ்மென்ட்டா எடுத்துறோம் அப்படினா how does that work அப்படின்ற இது எனக்கு புரியல. லைக் இவங்களா திருப்பி நம்ம ரிலீஸ் நீங்க ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஸ்வாப் பண்ணிட்டு எண்ட் ஆஃப் தி டே பர்ஸ் வேல்யூ தான் மேட்டர்ஸ். நீங்க அந்த பர்ஸ் வேல்யூ கரெக்ட்டா வச்சிருந்தீங்கன்னா தட் இஸ் ஃபைன். நீங்க அது தவிர நீங்க ஸ்வாப் பண்ணலாம். இப்போ நீ இவனுக்கு எவ்வளவு பே, வன்ஸ் பேடிக்கு எவ்வளவு பே பண்ணியோ அந்த சேம் அமௌண்ட் தான் இந்த பிளேயருக்கு நீ பே பண்ணுவியா? இல்ல அதுதான் நீங்க எடுக்கிற ரீப்ளேஸ்மென்ட் பிளேயர் வந்துட்டு நீங்க அவனோட பேஸ் வேல்யூ தான் எடுப்பீங்க. சோ இப்போ வன்ஸ் பேடி நான் வந்துட்டு 1 crore கொடுத்து எடுத்திருக்கேன். பட் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ண பிளேயர் வந்துட்டு ஊர்வில் பட்டேல், அவனோட பேஸ் 20 lakhs தான். 20 lakhs மட்டும் தான் என் பர்ஸ்ல இருந்து போகும், 1 crore போகும். ஓகே ஓகே கூல். நல்லா தான் இருக்கு. நம்ம இதை பத்தி அந்த ஆக்ஷன் நம்ம பேசுவோம். இன்னும் நிறைய விஷயம்லாம் நடந்திருக்கு. ரோஹித் சர்மா ரிட்டையர்ட் ஆயிருக்காப்ல, அதை பத்தியும் the happiest man in the planet. Okay, good for us. Next video la good for him and good for us. Can leave you for today. Thanks for watching. Subscribe to Dakar. இது உங்க சேனல்.